வணக்கம். அறிவுடைமை அதிகாரத்தின் 4வது திருக்குறளை நாம் காண இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மனதில் பதியும்படியாக சொல்ல வேண்டும். உடனே சிரிக்காதீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு அது எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. உங்கள் மனசில் பதியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவரின் மனதில் நாம் 10 விஷயம் சொன்னால் ஒரு விஷயமாவது பதியணும் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அறிவாளியின், அறிவுத்திறம் மிக்கவர்களின் செயலாக கருதப்படுகிறது. சரியா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, நிறைய பாடங்கள் நம்மளே பார்த்துருப்போம். நம்ம மிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப டஃப்னு நினச்சிக்கிட்டு நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு பார்ப்போம். அவங்க அழகாக நமக்கு சொல்லி எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட பாடப்பகுதியில் அறிவு நிறைந்திருக்கிறது. அதனால் நமக்கு அதை எளிமையாக சொல்லி விடுவார்கள். அதே மாதிரி தான் அறிவு மிக்கவர்கள் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு பொருளாக இருந்தாலும், பொருள் அப்படிங்கிறது என்னென்னா பாடப்பகுதி இல்லைன்னா ஒரு கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லணும் அப்படின்னா மிக எளிமையாக நமக்கு புரிய வைத்து விடு, இவ்வளோ தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் அறிவு நுணுக்கம் மிக்கவர்களுடைய செயல். அவங்களுக்கு அது தெரியும், அந்த தன்மை தெரியும். இவங்களுக்கு எதை சொன்னால் எப்படி புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வள்ளுவர் என்ன சொன்னார், பெருசாக நான் சொல்லலை, 4 அடியார் மாதிரி எல்லாமும் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு 2 அடியில் நச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதையே நம்ம பிடிக்க மாட்டோங்கிறோம் பாரு. அதுக்கு தான் ஔவையார் பார்த்தாங்க ஒரு வரியில் சொல்லிட்டாங்க, பாரதியார் பார்த்தாரு ஒரு வரியில் சொல்லிட்டாரு. இந்த மக்கள்லாம் இதுக்கெல்லாம் லாய்க்கில்லை, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால் அப்படியே ரௌத்திரம் பழகு அப்படிங்கிறார், அஞ்சாதே அப்படிங்கிறாரு, யாருக்கும் அஞ்சாதே அப்படிங்கிறாரு. ஒரே வார்த்தை 2 வார்த்தையில் ஒரே ஒரு சொற்றொடர் அதில் சொல்லி முடிச்சிடுறாங்க மிக எளிமையாக. நச்சுன்னு பதியுதா இல்லையா நமக்கு? அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்லித்தரதையும் எளிமையாக சொல்லுவார்கள். மிக அரிய, அதாவது 10 வாட்டி நம்ம படித்தாதான் நமக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கக்கூடியதை கூட மிக நுட்பமாக பொறுமையாக ஆராய்ந்து படித்து தெரிந்து கொள்ளுவார்கள். முதல்ல அவங்களே என்ன பண்ணுவாங்க, தெரிந்து கொள்ளுவார்கள். அதுதான் அறிவு. அந்த நுண்ணிய பொருட்களை அறிதல் என்பது எல்லாருக்குமே முடியாது, சிலருக்கு தான் முடியும். ஆக அந்த சிலர் யாருன்னா அறிவுத்திறன் மிக்கவர்கள். அப்போ இதில் என்ன வள்ளுவர் கூற வருகிறார் நமக்கு? அவர் கூறக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கேட்பவர்களுக்கு புரியும்படி மிக எளிமையாக சொல்பவர்களும் அறிவாளிகள். மிக கடினமான நுண்ணிய பொருள், ரொம்ப நுணுக்கமாக படித்தா மட்டும்தான் புரியும்னு சொல்கிற அந்த மாதிரி பொருளை தானே கற்று அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அதன் உண்மையான பொருளை உணர்பவர்கள் அவர்கள் அறிவாளிகள். ஆக அறிவுத்திறன் மிக்கவர்கள் என்ன செய்வாங்க, எளிமையாக புரிய வைப்பார்கள், அரியவற்றை சிறப்பாக விளங்கி கொள்ளுவார்கள். ஒரே வரி சரிதானா? குறள் பார்ப்போம். என் பொருளவாக செல்லச் சொல்லி, என் பொருளவாக செல்லச் சொல்லி, தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு, தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு, என் பொருளவாக செல்லச் சொல்லி, தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. நாமளும் மற்றவர்களுக்கு எளிமையாக சொல்லித்தர வேண்டும், புரிந்து கொள்ளும்படி சொல்லித்தர வேண்டும். பிறரின் பேச்சுக்களில் உள்ள நுண்மையான பொருளை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு என்று வள்ளுவர் நமக்கு சொல்லித்தருகிறார். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.